பிரைஸ் லார்ட். மத்தேயு 15 அதிகாரம் 8 வசனம். Matthew chapter 15 and verse 8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நம்ம அநேக பேர் கடவுளை துதிக்கிறோம், போற்றுறோம், பாராட்டுறோம், நன்றி சொல்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம இதை வெளியரங்கமாய் நம்ம நாவிலிருந்து சொல்கிறோமா, நம்ம உதடுகளிலிருந்து சொல்கிறோமா, இல்லை உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறோமான்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அடையாளத்திற்கோ இல்லை மற்றவர்களுக்கு அடையாளத்தை பெற்றுக்கொள்ளவோ, இல்லை ஒரு கூட்டமாய் நம்ம சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து பாடுறதோ, இல்லை ஆதாயத்துக்கோ இல்லை வருமானத்திற்கோ துதிக்கிறவர்கள் அநேக பேர் உண்டு. அது விசுவாசிகளாக, அதாவது ஜனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பூசாரியாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, இல்லை பாட்டு பாடுற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் உண்மையான இருதயத்தோடு கூட கடவுளை துதிக்கலையோ அத்தனை துதியும் வீணான வார்த்தைகள் தான். ஏன்னு சொன்னால், நம்ம எப்போ கடவுளை நம்ம முழுவதுமாக நம்முடைய இதயத்தில் நம்முடைய இரட்சகராய் நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நமக்கு பாட்டு தெரியுமோ தெரியாதோ, ராகம் புரியுதோ புரியலையோ, இல்லை வார்த்தை வருதோ வரலையோ, நம்ம உண்மையான இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதுதான் கடவுளுக்கு மிகவும் பிரியமான ஒரு துதி. அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்ம இதயத்தில் யார் இருக்கிறா, கடவுள் இருக்கிறாரா, இல்லை நம்மை இந்த உலகத்தின் காரியங்கள் ஆளுகை செய்தால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம ஆளுகை செய்துன்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம வாயில் கடவுளை அறிக்கையிட்டாலும் நம்ம வாழ்கிற ஸ்டைல் கடவுளுக்கு பிரியமில்லாத உலகத்துக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆனால் உண்மையாகவே நமக்கு இதயத்தில் கடவுள் நிறைந்திருப்பாருன்னு சொன்னால், இந்த உலகம் எத்தனை பாவமான வழிகளில் நம்ம டெம்ப்ட் பண்ணாலும் அதற்கு நம்ம இடம் கொடுக்காம கடவுள் நமக்குள்ளே இருக்கிறதால அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாய் வாழ முடியும். நான் ஏன் திருப்பி கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது கிறிஸ்மஸ் சீசன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான். அதுக்காக தான் அவர் வந்தார். அப்போது உண்மையாகவே எப்போ நம்ம கடவுளை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்ம அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் அவருக்கு நம்ம செய்கையின் மூலமாக செய்கிற ஒரு நல்ல ஆராதனை. நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட அவருக்கு துதி செய்கிறோன்னு சொன்னால் அதுதான் உண்மையான துதி. இதை நம்ம செய்வோன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கிற பிரியமான வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். அதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.